கடலூர் மாவட்டம் வேணுகோபாலபுரத்தில் இருக்கும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சுற்றியிருக்கும் கழிவு நீரில் உற்பத்தியாகியுள்ள கொசுக்களால் மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பள்ளியின் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பள்ளியின் கால்வாயில் தேங்குவதால் எப்போதும் துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவ்வப்போது மாணவிகள் பல்வேறு விதமான காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கின்றனர். இந்த சாக்கடையால் நம்மளுக்கு நிறையா நோய் வருது. இங்கே நிறையா கொசு உற்பத்தி ஆகுது. இந்த மாதிரி நிறையா பூச்சி புழுலாம் வருது. இந்த தண்ணியெலாம் மழை பெஞ்சால் எங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்துடுது. எங்கள் ஸ்கூலெல்லாம் சாக்கடை நாத்தரிக்குது. எங்களால் சரியாக பாடம் படிக்க முடியல. சரியாக பாடம் நடத்துறதுலாம் கவனிக்க முடியல. எங்களால் ஸ்கூலுக்கு வரவே முடியல. இந்த நாற்றத்தினால எங்களால் சரியாக சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது. நாங்கள் சாப்பிடும் போது இதில் இருக்க கொசுலாம் அதில் உட்காரனால டிசீஸ் வருது. ஸோ இந்த சாக்கடையை சரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுகுறித்து பேசுவதற்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர் நம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், இந்த வேணுகோபாலபுரத்தில் இருக்கும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில மொத்தம் எத்தனை மாணவிகள் படிக்கிறார்கள்? என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை அவர்கள் அன்றாடம் சந்தித்து வருகிறார்கள்? வேதவள்ளி, கடலூர் மைய பகுதியில் இருக்குது இந்த வேணுகோபாலபுரம் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. இந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தமிழகத்திற்கு பெயர் வாங்கி கொடுத்தது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே படிக்கும் பள்ளி மாணவிகள் அதிக அளவு மதிப்பெண் பெற்றார்கள். அதே போல் தேர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது. குறிப்பாக இந்த பள்ளியில் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் அதிக அளவு இங்கே படிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தாய் இழந்து தந்தை மட்டும் உள்ள குழந்தைகள் இங்கு படிக்கிறார்கள். இப்படி 100க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் இங்குதான் அரசு மூலியமாக படிக்க வைக்கப்படுகிறது. அந்த பள்ளியை சுற்றிதான் கழிவுநீர் வாய்க்கால் என்பது பல ஆண்டுகளாக சுற்றி வருகிறது. இது சம்பந்தமாக புதிய தலைமையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தி வெளியிட்டோம். அப்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அரசு நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்தது. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் என்பது கழிவுநீர் சுற்றி தேங்கி நிற்கிறது. அந்த சுற்று வட்டார பகுதியில் குடியிருப்பு பகுதியில் வரும் கழிவுநீர் அனைத்துமே அந்த பள்ளியில் தான் தேங்கி நிற்கிறது. இதனால் தான் அந்த பகுதியில் அளவுக்கு அதிகமான கொசு உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அடிக்கடி விடுமுறைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் இருந்த போதும் அந்த பள்ளி தான் கடலூர் நகர பகுதியிலே அதிக மதிப்பெண்ணும் அதிக தேர்ச்சி விகிதம் படுகிறது. அந்த பள்ளியை யாருமே கண்டுகொள்வதில்லை. தொடர்ந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்தும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மாவட்ட நிர்வாகம் அந்த பள்ளி சிறுமிகளை வைத்துதான் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வை பேரணியாக நடத்துகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் டெங்கு விழிப்புணர்வு பேரணிக்கு அந்த பள்ளி குழந்தைகள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த பள்ளிக்கு எந்த விதமான பாதுகாப்பு என்பது ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது. அதவள்ளி ஸ்ரீதர், இணைப்பிலே இருங்கள். தற்போது நகராட்சி ஆணையர் விஜயகுமார் அவர்கள் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு விஜயகுமார், இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி. இந்த வேணுகோபாலபுரம் பள்ளியை பொறுத்த வரைக்கும் 2 வருடங்களுக்கு, இப்போ நம்ம செய்தியாளர் சொல்லிட்டு இருந்தாரு, 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூட இதே பிரச்சனை பற்றி நாம் செய்தி வெளியிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை ஆவணப்படுத்தப்பட்ட வெளியில் நன்றாக தெரிந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. என்ன நடவடிக்கை இதில் மேற்கொள்ள போகிறீர்கள்? இல்லை, ஏற்கனவே 2 வருஷமா அந்த பிரச்சனை இருந்தாலும் ஆல்ரெடி அந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டா டீசல் டீம் பண்ணி நம்ம தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அதுக்குள்ள நான் கன்சர்ன் சானிடரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி கிளீன் பண்ண சொல்லி கிளீன் பண்ணி அதில் கொசு மருந்து அடிச்சுட்டு அதில் ப்ளீச்சிங் பவுடர் போட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் 1 ஹவர்ல வேலை முடிஞ்சிடும். அப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்றீங்களா, அல்லது தற்காலிகமாக அதுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்றீங்களா? இதை இப்போது சொல்லக்கூடிய தற்காலிக தீர்வு. நிரந்தர தீர்வுக்கு அந்த இடத்துல புதுசா மழைநீர் வடிகால்வை கட்டணும். இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா மழைநீர் வடிகால்வை கட்டணும். அதுக்கு ஆல்ரெடி நடவடிக்கை எடுத்தாச்சு. நடவடிக்கை எடுத்து ப்ராசஸ்ல இருக்குது. அது கட்டும்போது நிரந்தர தீர்வு கிடைக்கும். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது, அந்த வேணுகோபாலபுரத்தில் அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறி இங்கு வருது. அதுதான் அந்த பிரச்சனைக்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம படக்காட்சிகளில் கூட பார்க்க முடிகிறது. அந்த கழிவுநீர் கலந்து அந்த சாக்கடை நீர் பள்ளிக்கு அருகாமையில் எப்படி ஓடுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக நிரந்தர தீர்வுங்கிறது அந்த கழிவுநீருக்கான ஒரு மாற்றுப்பாதையோ அல்லது அதை மூடி வச்சு மூடுவதோ அந்த மாதிரியான விஷயமாக தான் இருக்க முடியும். இதை பற்றி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பீர்களா? அது நீங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் ஆய்வு செய்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். இப்போதைக்கு தற்காலிகமா இம்மீடியட்டா அந்த இப்போதைக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 1 ஹவர்ல அந்த வேலை முடியும்.
மிக்க நன்றி திரு விஜயகுமார். தற்போது உடனடியாக ஒரு ஒரு இதற்கான ஒரு தற்காலிக தீர்வு செய்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நிரந்தர தீர்வு செய்து கொடுப்பதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். மிக்க நன்றி.